ஏன் அறிஞர் அண்ணா மட்டும்தான் சிறப்பாக பேசுவாரா? மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் சிறப்பாக பேசவில்லையா? அறிஞர் அண்ணா அப்படி என்னதான் பேசிவிட்டார் என்றால், மற்ற பேச்சாளர்களும் பேசினார்கள். மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் மக்களின் காதுகள் கேட்கும்படி பேசினார்கள். அறிஞர் அண்ணா மட்டும்தான் மக்களின் உள்ளமும் கேட்கும்படி பேசினார். அறிஞர் அண்ணா 5 நிமிடம் கொடுத்தாலும் பேசுவார், 5 நொடிகள் கொடுத்தாலும் பேசுவார். விழுப்புரத்திலே ஒரு கூட்டம் முடிந்து மற்றொரு கூட்டத்திற்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. மணியோ 10 மணி. அங்கே இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் காத்து கொண்டு கிடக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அப்படி என்னதான் பேசப் போகிறார், எவ்வளவு நேரம் பேசுவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசியது 5 நொடிகள் தான். மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, வழங்குங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை. எதிரிகளுக்கு அறிஞர் அண்ணா பேசும் பேச்சு என்பது ஒரு நடுக்கத்தை கொடுக்கிறது என்றால் அவர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் தமிழ். அவர் இப்படியாக பேசுகிறார். நான் பதவிக்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. என்னுடைய ஆட்சியினை கலைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து கலைக்க முடியுமா என்று சவால் விட மாட்டேன். ஏனென்றால் உங்களால் முடியும். ஆனால் என்னுடைய ஆட்சியை கலைத்துவிட்டு இந்த இடத்திற்கு வேறொருவர் வந்து அமர்ந்து கொண்டு அண்ணாதுரை கொண்டு வந்த இந்த திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரே, அப்போது மக்களெல்லாம் வெகுண்டெழுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்குள் இருக்கும் என்றால், அந்த அச்சம் இருக்கின்ற வரை அறிஞர் அண்ணாதுரை தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்றான் என்று பொருள் என்று பேசுகிறார் என்றால், எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பலவீனம். அந்த பலவீனத்தை தமிழின் மூலம் கொண்டு போய் சேர்த்தவர் அறிஞர் அண்ணா அல்லவா? தமிழன் மறந்து போன பண்பாட்டை, இந்த தமிழ் சமூகம் மறந்து போன பண்பாட்டை நமது தமிழனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர் அறிஞர் அண்ணா. அதை வெளிநாட்டில் கூட கொண்டு போய் சேர்த்தவர் தான் அறிஞர் அண்ணா. ஒரு செல்வந்தர் ஒருவர் விருந்திற்காக அறிஞர் அண்ணாவை அழைத்திருக்கிறார். தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை பற்றி பேச வேண்டும், அவரனுடைய பெருமையை பற்றி முக்கியமாக பேச வேண்டும். அவர் இப்படியாக சொல்லுகிறார், நாங்கள் 30 நாளும் 30 தட்டுகளில் தான் சாப்பிடுவோம் என்றார். அதற்கு அறிஞர் அண்ணா என்ன பதில் கூறினார் தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு ஏழை கூட ஒரு நேரம் சாப்பிட்ட தட்டை மறுநேரம் உணவு உண்ண பயன்படுத்த மாட்டான் என்றார். அங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் வியந்து போய் கேட்டார்கள், அப்படியா, அந்த தட்டினுடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அந்த தட்டினுடைய பெயர் வாழை இலை என்று சொல்லுகிறார். இப்படி நம்முடைய பண்பாட்டை வெளிநாட்டிலும் கொண்டு போய் சேர்த்தவர் அறிஞர் அண்ணா.